வணக்கம் மக்களே, காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். டீ காப்பிலாம் குடிச்சிட்டிங்களா? நான் காப்பி குடித்தேன், வச்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சு நிற்கும் சீக்கிரம்னு இல்லை, 3 மணிக்கே பூனைக்குட்டை எழுப்பி விட்டுருச்சு. அதனால நல்லா பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அந்த சின்ன சாமி பூ போட்டு விளக்கு போடணும். கொஞ்சம் அதுக்குள்ளே டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு உட்காந்தேன். சரி அப்படியே ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு வந்தேன். இல்லை, ஒரு மனுஷன் வந்து பக்கத்து வீடாக இருக்கட்டும், இல்லை தூரமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு டயத்தில் சந்திச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சந்திக்கிற அந்த டயத்தில் வந்து நம்ம ஏதோ பேசிக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி பேசிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி பேசிக்குவோம், நம்ம அன்பை வளர்த்துக்குவோம். அந்த மாதிரி தான் இப்போ இந்த சூர்யா வந்து எனக்கு பழக்கமாச்சு. யூடியூப்பில் வந்தது எதேச்சியாக அது சேனல் ஆரம்பித்து 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு மேலே தான் எனக்கு வந்து அது பழக்கமாச்சு. அப்போ தான் அந்த சேனல் கண்ணுக்கு தட்டுப்பட்டுச்சு. ஏதோ அது பார்த்தா ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி பார்க்கலாம், என்னதான் யாருன்னு தெரியல, புதுசாக வந்துருக்கு போட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த புள்ள அதனுடைய ஃபேமிலி ப்ராப்ளம் எல்லாம் சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தது. அது அப்படி இருக்குங்காட்டி நான் என்னடா இப்படி பார்த்தா குழந்த பிள்ளை வேறு கையில் இருக்குது, இவ்வளோ தூரம் மன உளைச்சலுக்கு ஆளாகி இப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் என்ன பண்ணேன், அந்த ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ மொத்தம் அனைத்தும் கொஞ்சம் ஒன்றா பார்த்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் விட்டு அப்படி இப்படி பார்த்து மொத்தமும் அப்படியே தான் தோணுச்சு. ரொம்ப ட்ரகிளில் இருக்கிற மாதிரியே தான் தோணுச்சு. சரி, என்னமோ பெரிய ப்ராப்ளத்தில் இருக்க மாட்டேருக்குது, குழந்தைகளுக்கு கூட ஒன்றும் நல்ல முறையாக வாங்கி கொடுக்காம அந்த யூடியூப்பில் வந்து உழைச்சி அந்த இதை கொடுத்துக்கிட்டு இருந்திருக்குது அவங்க வீட்டுக்காரருக்கு. அதனால நான் சரி பார்க்கலாம், ஃபோன் நம்பர் கேட்டேன். ஃபோன் நம்பர் வந்து யூடியூப்பில் கொடுக்க முடியாதுமா அப்படின்னாங்க. என்னப்பா கமெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. சரி மறுபடி கேட்டதுக்கு நான் மெசேஜில் பண்ணிவிடுவோம், அது போகாது போல் இருக்குது. அப்புறம் திரும்ப மறுபடி கேட்டுகிட்டே இருந்தாட்டி இன்ஸ்டாகிராமில் வாங்குமா, இன்ஸ்டாவில் வந்து எனக்கு ஐடி இருக்குது, அதுக்கு வந்தீங்கன்னா நம்பர் அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்ச்சு. அப்புறம் காலங்காலத்தில் ரொம்ப அதுக்கு வந்தீங்கன்னா நான் நம்பர் கொடுக்குறேன், பேசுவீங்களா அப்படின்ச்சு. அப்புறம் நான் மெசேஜ்லேயே பண்ணியிருந்தேன், என்னமோ நீ பார்த்தா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியே தெரியுதுடா, மனசு வலிக்குது, உங்கள்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இது பண்ணுது. நம்பர் கொடுத்தேன், அது ஃபோன் பண்ணிச்சு. சூர்யாம்மா நான் பேசுகிறேன் அப்படின்ச்சு. ரொம்ப பரவாயில்ல, நல்லாத்தான் போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நல்ல ஒன்றும் பிரச்சனைலாம் இது வரல. கொஞ்சம் ஏதோ நல்லா முடிஞ்சது ஹெல்ப்பு வந்து. இது வந்து ஒவ்வொரு டைம் சொல்கிறான்னு நினச்சி தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் நடந்த ஸ்டோரி சொல்கிறேன். அந்த எனக்கு தோணுச்சு, அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுமா அப்படி இப்படின்னு சொல்லுவேன். அது பார்த்தா பாவமாக இருக்குது அது ரெண்டுக்கும். அதுக்கு அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தேன், எனக்கு தகுந்த நான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாகட்டு வேறு இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ அது ஒரு இடத்துல இருக்குது, அவங்க அக்கா ஒரு இடத்துல, அவங்க வீட்டுக்காரர் ஒரு இடத்துல, 3 பேர் 3 வாக்கில் இதாயிட்டாங்க. இங்கே இப்போ அந்த பொண்ணு இருக்குதுல்ல, அந்த ஏரியா, அது எந்த ஊர்னு எனக்கு பேர் சொல்லலை. அந்த ஏரியாவுக்கு வந்து அங்கே வந்ததுக்கப்புறம் அந்த ஏதோ வேலை அதுன்னு ஏதோ கொஞ்சம் கிடச்சிருக்கு போல் இருக்குது. எனக்கு வந்து யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருந்தேன், அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற என்னென்ன செட்டிங்ஸ் மாத்திரம் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு மாற்றி கொடுத்துச்சு. அந்த சேனல் வந்து எப்படி போச்சுன்னா, பாஸ்வேர்டு மறந்துட்டு அது ரீசெட், புது மொபைல் வாங்கினப்போ ரீசெட் ஆகி மொத்தம் போயிடுச்சு அந்த சேனல். அது அப்படி ஒன்று போயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு சேனல் இருந்தது ஆல்ரெடி என்கிட்ட. அந்த சேனலில் திரும்ப ரன் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அது நல்லா தான் போச்சு. ஆனால் கொஞ்சம் அது குழப்பிருச்சு. எப்படியோ மொசான்னு போட்டு ஒருத்தர் கையில் அது ஒரு 1 2 3 பேர்த்து கை மாறி, என்னையோடு சேர்த்து 4 கை மாறி வந்து கடைசியில் பார்த்தா லைவ் மட்டும்தான் 100 130 இவ்வளோ தான் போகும். மற்ற எதுவுமே இல்லை. வாட்ச் ஹவர் சேரும், அந்த லைவ் போட்டுகிட்டே கிடப்பேன், அதில் அவ்வளோதான் ஏறிக்கிட்டு இருந்துச்சு. வீடியோ கால் இதெல்லாம் போட்டோம்னா நகட்டாது அப்படியே தான் இருக்கும். அப்படி இருக்கிற கட்டத்தில் கொஞ்சம் ஒரு நாள் ஃபோன் பண்ணுறப்ப சூர்யாவுக்கு வந்து ஏதோ மன உளைச்சல் இருந்திருக்குமோ, அது என்னென்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி இருக்குங்காட்டி
நான் ஃபோன் பண்ணங்காட்டி எனக்கு காய்ச்சலாக இருக்குதுமா, ரொம்ப முடியல அப்படின்ச்சு. சரிப்பா ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்ட்டு வச்சுட்டேன். திரும்ப நான் அப்புறமா கால் பண்ணுறேன்னு சொன்னோம்ல, மதியம் 2 மணி 3 மணி ஆயிடுச்சு, பண்ணல. என்ன பண்ணிகிட்ருக்காங்களோ ஃபீவரோட, சாப்பிட்டாங்களா சாப்பிட்லையா அப்படின்னு அந்த ஒரு மென்டாலிட்டிக்காக நான் கேட்டேன். அப்புறம் கேட்டதுக்கு ஃபோனே எடுக்கல, அட்டன் பண்ணல. நைட்டு வரைக்கும் பண்ணுறேன், அட்டன் பண்ணல. அதுக்கப்புறம் வீடியோ போட்டுருந்துச்சு பேசி, அதுக்கப்புறம் பார்த்தா லைவ் போட்டுருந்துச்சு நைட்டு. இதெல்லாம் பண்ணிருந்துச்சு. அப்புறம் மறுநாள் காலையில் ஃபோன் பண்ணப்போ கட் பண்ணிடுச்சு. நான் அப்புறம் வாய்ஸ் மெசேஜ் போட்டேன், ஏன்ப்பா ஃபோனு எடுக்க மாட்டேங்கிறேன், என்னாச்சு, உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் எப்படி இருக்குது என்னமான்னு கேட்கலாம்னு பண்ணினேன், நீ இப்போ ஃபோனே அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் நீ வீடியோ பேசி போட்டிருக்கிற, இது லைவ் போட்டிருக்கிற, இதெல்லாம் பார்த்துருக்குற, என்கிட்ட பேசுறதுக்கு மட்டும் என்னால் முடியலையா அப்படின்னேன். ஆமாம், என் பிள்ளைகளுக்காக நான் செஞ்சுதான் ஆகணும். நான் அப்படி வீடியோ போட்டேன், லைவ் போட்டேன். அவன் போட்டால் தான் என் பிள்ளைகளுக்கு கஞ்சி அப்படின்னு சொல்லிச்சு. அது கரெக்டு தான், இருக்கட்டும். அதுக்கு ஒரு எதுனால அப்படி சொல்லிச்சுன்னு தெரியல. ஏதோ மனக்குழப்பம். ஏன்னா ஒரு பக்கம் தனித்தனியால் பிரிஞ்சு வந்துட்டோம், அது ஒரு குழப்பம். ஒரு பக்கம் கடனாகி அவங்க நம்மளை கொண்டு வந்து இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களா, அது ஒரு குழப்பம். யாரும் இல்லை, யாரும் சப்போர்ட்டும் இல்லை, தனியாக வாழ்கிறமே பிள்ளைகளை வச்சுக்கிட்டுன்னு ரொம்ப மன உளைச்சல் இருந்திருக்கு. அது திட்டிடுச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்தால் நான் திட்ட, அது திட்ட, விசாய்க்கோ அது இது வீடியோ போட்டு பண்ணி 2 பேரும் பண்ணி கிட்டத்தட்ட அந்த சேனலே போய் சேர்ந்துருச்சு, ஒன்று மேலே போயிடுச்சு. ரொம்ப அழுதுட்டேன். ஆனால் அப்போ சேனல் போயிடுச்சு, நான் அப்போ ரொம்ப அழுதுட்டேன். அது திருப்ப எப்படி போச்சுன்னு நமக்கு சொல்ல விரும்பல. நான் அது மொத்த சேனலில் மொத்தம் டிலீட் ஆயிடுச்சு. அதனால் நான் ரொம்ப அழுதேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த சேனலில் 875 வாட்சர்ஸ் கொண்டு வந்திருந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு விட்டாச்சு. அப்புறம் இன்னொரு சேனல் ஆரம்பிச்சு, அது முடிஞ்சுதே. அது நல்லா பிக்கப் ஆச்சு, செம்மையாக போச்சு. அந்த இது யூடியூப்லேயே க்ரியேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பார்த்தா தெரிஞ்சுது, ஏன்டா அவங்க பண்ணி கொடுத்துருப்பாங்களாட்டுன்னு அதுலேயே வீடியோ போட ஆரம்பித்தேன். சூப்பராக போய்கிட்டு இருந்துச்சு. அது சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறவன் அப்படின்ட்டு ஒருத்தன், நான் சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒன்றும் தெரியல, என்னன்னு தெரியல. நீ பேசினாங்களா எப்படி சொன்னாங்களா எனக்கு தெரியாது. சும்மா லைவ் போட்டால் போகுது. இது சூர்யா பேசுது இவ்வளோ தூரம் வியூவர்ஸ் போகுது, சூர்யா பேசுது இவ்வளோ தூரம் வியூவர்ஸ் போகுது, இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப மன உளைச்சல். என்னடா நம்ம ஏதோ நம்ம குடும்பமே சரியில்லை, வீடு சரியில்லை, நம்ம ஃபேமிலி எதுவும் சரியில்லாமல் நான் தனியாக உட்காந்து அனாதையாக இருக்கிறோம். சரி போய் ஒரு 2 வீடியோ போட்டு ஏதோ பேசினா கூட, லைவில் பேசினா கூட மன உளைச்சலாவது குறையும் அப்படின்ட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தால் இங்கே அதை விட பிச்சுக்கிட்டு ஓடுது. அப்படி சொல்லி 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 அந்த சேனல் போயிடுச்சு. வேண்டான்ட்டு ஒட்டு முடிக்கிட்டு இல்லை, வேண்டான்ட்டு ஒதுக்கிட்டதை. அதுக்கப்புறம் தான் நிறைய சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். எது நல்லா இருக்குதோ அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்துட்டு இதுவும் இன்னொன்று இருக்குது, அதுவும் ரன்னிங்கில் தான் இருக்குது. இன்னும் 2-3 சேனல் இருக்குது. ஆனால் அதெல்லாம் இப்போ அப்பப்போ போடுவேன், வீடியோ போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏதோ அர்ஜென்ட்டுக்கு ஆகும்ல அப்படின்ட்டு அந்த மாதிரி போட்டுக்கிட்டுருக்குது. இப்போ திரும்ப அந்த பொண்ணுக்கிட்ட பேசினது நான் தான். இப்போ ஒரு மாதம் இருக்குது, 1 மாதம் 1.5 மாதம் இருக்குது அதுக்கு பேசி. ஏப்பா சோ 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 எங்கள் வாண்டுக்கு 2 அப்படின்ட்டு பேசிக்கிட்டு தான் நல்லாத்தான் பேசு. அம்மா நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தம்மா, நீங்கள் பண்ணலை, எப்படா பண்ணுவீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தம்மா, ரொம்ப சந்தோஷம்மா அப்படின்னு சொல்லிச்சு. சரி பேச நார்மலாக போய்கிட்டு இருந்துச்சு. எனக்கு பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் மனம் ஒரு மாதிரி இருந்ததுன்னா நான் சரி இப்போ அதிக நேரம் பேசலை. எப்பாவது ஒரு டைம், முதல்ல மாதிரி பேசாமல் எப்பாவது ஒரு டைம் பேசி அது மெசேஜ் போட்டு பேசி கேட்டுக்கிட்டு அந்த மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் இந்த சேனலில் ஒரு நாள் ஃபஸ்ட்டு லைவ் போட்டேன். லைவ் போட்டால் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 10 மணிக்கு 10:30 லைவ் போட்ட அடுத்த செகண்டே ஒரு 2-3 பேர் நாங்கள் தெரிஞ்சவங்களே அந்த சூர்யாவுக்கு இது பண்ணுறேன்னு சொன்னான் பாரு. என்னடா சும்மா கத்திக்கிட்டு இப்போ அம்மா இங்கே நிற்கல வாடி பண்ணிக்கிட்டு. ஓச்சோ அச்சோ அம்மா குட்டிடா நீ பூச்சி 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 குட்டி பா 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 ஓ
அவங்க ஆயால் விட்டு போட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்குமாங்க, இவ்வளோ பெரிய குட்டி ஆனாலும் பாரு ஆட்டுது பாரு அப்படின்ட்டு. அந்த லைவ் போட்ட 2 மணிக்கெலாம் சூர்யா எனக்கு கால் பண்ணிச்சு. கால் பண்ணி என்ன கோவமோ என்னென்னு எனக்கு தெரியல, இல்லை திரும்பவும் லைவ் போட வந்துட்டாங்களே அப்படின்னு நினச்சேன். காலையிலேயே அவன் வந்து அந்த கம்நாட்டி போலீஸ் சர்வீஸ் வந்து கெடுத்துவிட்டான் பாருங்கள், சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு. அவன் அந்த காலையிலே பயங்கரமாக ஒரு டென்ஷன் வர அளவுக்கு திட்டு விட்டு போயிட்டான். கமெண்ட் அது செத்தே போயிடல அந்த கமெண்ட் படித்தவன், அந்த அளவுக்கு வல்கராக பேசி போயிட்டான். அதில் இருக்கிறவங்க எல்லாருமே நான் வந்திருக்கிறாங்க, அவங்ககிட்ட பதில் சொல்லாமல் இதுவே திட்டிகிட்டு கிடந்துறான் அப்போவே. அதுக்கப்புறம் அவன் போயிட்டான். 2 மணிக்கு இது பண்ணிச்சு, வாய்ஸ் போட்டுச்சு. அந்த பழசையெல்லாம் திரும்பி கிளறி பேசி ஒரு ரொம்ப இதாக இருந்துச்சு. அது பண்ணுறப்ப நான் விட்டுட்டேன். சரி இது வேண்டாம், ஒத்துக்குவேன், இது வேண்டவே வேண்டாம், நமக்கு இந்த மாதிரி இது ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம், நம்ம பாட்டில் போல் இருந்துக்கலாம் அப்படின்ட்டு நான் லைவ் போட்டுட்ருப்பேன், பேசுவேன். அப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு வாரம் நான் பேசலை, பிடிக்கல, அப்படியே நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் அதான் தான் வந்து பேசி போவோம். இப்போ ஒரு இது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த பொண்ணு தான் வந்து பேசு அப்படின்னு சொல்கிறது வந்து கெத்தும் இல்லை, எனக்கு தப்பும் இல்லதில்ல. ஏன்னா அந்த பிள்ளைக்கு ஏதோ நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், என்னம்மா அம்மாவை இப்படி சொல்லிட்டு நம்ம அம்மாவாக இருந்தால் நம்ம இப்படித்தான் இருக்குமா அப்படிங்கிற ஒரு மனம் ஏதோ ஆயிருக்கலாம் பேசிச்சு. சரிப்பா பேசு அப்படின்ட்டு நானும் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ வரைக்கும் நல்லா தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓடிக்கிட்டே இருந்துச்சுப்பா. அதனுடைய இதை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. எப்பாவது ஏதோ ஒன்று சொல்லும் என்கிட்ட பேசி. அந்த மாதிரி இருக்கப்ப இந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி லைவ் போட்டுட்ருக்கப்ப அந்த கம்யூனிட்டி அந்த போலீஸ் சர்வீஸ்னு சொல்கிறாம எடுபட்ட பையன், அவனே திரும்ப வந்து டெய்லி இப்பவும் போட்டு அழுக வைப்பேன். நீ கிளவி, உனக்கு எதுக்கு அந்த சேனலு, நீ யூடியூப்க்கு வந்து நான் அப்படி தான் வந்து போடுவேன், இது என்ன அவன் பிடுங்கியா அப்படியே வந்து சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்போ வந்து என்னடா எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறானே, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு எனக்கு சூர்யாவிட்ட சொன்னேன். அதெல்லாம் பேசுவாங்கம்மா, கண்டுக்காதீங்க அப்படின்ச்சு. இது என்னன்னு தெரியல. அப்புறம் வந்து சூர்யாவுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து இந்த பையனுக்கு வந்து ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. அன்றைக்கி நான் பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருக்கப்ப ஃபோன் பண்ணுறப்ப எனக்கே பார்த்தா பாவமாக இருந்துச்சு. வீடியோ காலத்தே பண்ணிச்சு, பாவமாக இருந்தது. அதுக்கு கையில் வச்சுக்கிட்டு அந்த குழந்தை இதுவும் ஒருத்தரும் இல்லாமல் அந்த பொம்பளை அது மட்டும் சின்ன பொண்ணு தான், அதுவும் தனியாக வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் என்னடா இப்படி இருக்குது, கையில் காசு இருக்குதா இல்லையா அப்படின்னு, இல்லைம்மா இருக்குது அப்படின்ச்சு. சரி நான் என்ன நினச்சேன்னா, நீ திருப்பி கொடுத்துருமா அப்படி தான் நான் நான் சும்மாலாம் இல்லை, திருப்பி கொடுத்துருவியா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போட்டு நான் போட்டு விட்டேன் காசு கொஞ்சம் போடங்காட்டி. அப்புறம் சொல்லிச்சு, அம்மா நீ போடங்காட்டி பரவாயில்ல, அங்கே போய் எனக்கு செலவு அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சு. அந்த புள்ள வந்து ஊதாரித்தனமாக எந்த இதுவும் பண்ணாது, சரிங்களா. அந்த பிள்ளை பற்றி சொல்கிறேன்னா, அந்த பிள்ளை மேலே இப்போதைக்கு வந்து அந்த பிள்ளை மேலே தப்பு இல்லை, ஊதாரித்தனமாக எதையும் பண்ணாது, அதனுடைய வேலை உண்டு. அது கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த காசுகளை சம்பாதிச்சு அந்த குழந்தைகளை வளர்த்துது. சிங்கிள் மதர், அந்த மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துச்சு அந்த இன்னொரு லேடி, அவங்க தோழி, சூர்யாவோட தோழின்னு ஒருத்தர் வந்து, நான் வந்து வாட்ஸ்அப்பில்ங்கிற யூடியூப்பில் வந்து ப்ரூஃப் அவன் நீ அனுப்பிச்சுட்ருப்பியா, பொய் பேசுகிறா அப்படி இப்படின்னு சொன்னான். இந்த ஆட்டம் நான் அனுப்பிச்சுட்ருப்பான்னு மொபைல் எடுத்து காட்டினதுக்கு அவங்க ஷார்ட் ஸ்க்ரீன் எடுத்து உடனே சூர்யாவுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. இந்த பார்த்துக்கோ, உன்னை இப்படி பண்ணல, இப்படிலாம் பேசியிருக்காங்க அப்படின்ட்டு, நீ காசு வாங்கினியா, அவங்க காசு எதுக்கு தூக்கி வச்சிடு அப்படின்ட்டு. என்ன ஒரு மன உளைச்சல் பாருங்கள். நான் ஏதோ அந்த பொண்ணுக்காக நல்லதோ ஏதோ செய்கிறேன், இவங்க எதுக்கு இந்த பொருள் போட்டு தராங்க தெரியுறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் அதுக்கப்புறம் போயிடுச்சு. நேற்று கூட கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நேற்று சாயந்தரம் மெசேஜ் போட்டுருச்சு. நீ வேண்டாம் அப்படிங்கிற நிலமையில் இருந்துக்குச்சு போட்டிருக்கிற மெசேஜ் போட்டு, உங்களுக்கு எனக்கு அந்த சம்மந்தம் இல்லையம்மா, நீ உங்கள் வேலை நீங்கள் பாருங்கள், வேலை நான் பார்க்குறது நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, வேண்டாம் அப்படின்ட்டுச்சு. சரிம்மா அது உன்னுடைய விருப்பம் அப்படின்னேன். இப்போ அவங்க அந்த லேடி கொண்டு போய் அந்த ஷார்ட் ஸ்க்ரீன் எடுத்து கொண்டு போய் காட்டுறவங்க நல்லவங்களா,
இல்லை அந்த பொண்ணு அதை கேட்டுக்கிட்டு நம்பிட்டு என்கிட்ட பேச வேண்டாம் அப்படின்னு போயிடுச்சு. அது கரெக்டாக? இல்லை அந்த கம்மநாட்டி வந்து பொழுதுனிக்கு என்னை வந்து சாகிற மாதிரி செத்துரும்பி நேற்று கூட செத்து தொலை அப்படின்னா அவன் என்னென்ன இப்போ இல்லை மன உளைச்சல், அவ்வளோ மன உளைச்சல் ஆகிடுச்சு. நைட்டெலாம் எனக்கு தூக்கம் கூட வரல. என்னடா எதுலையா நான் என்ன சொல்கிறது? இப்போ என்னென்னா யூடியூப்பில் வந்து காசு சம்பாரித்து பிழைக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசைகள் இருக்குது எல்லாத்துக்கும். வருதெல்லாம் எப்படி ஈஸியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது ஏதோ பொழுதுபோக்கு வீட்டில் சும்மா இருக்கிறது போலன்னு கூட போடுவாங்க. நான் வந்து 60 வயசு தாண்ட போகுது மே மாதம் வந்துன்னா, அந்த 60 வயசில் வந்து இனிமேல் நான் போய் இது வரைக்கும் சம்பாரித்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்காத அமௌண்ட்டு நீ போய் சம்பாரித்து நல்ல மாளிகை கட்டி நானே சுகர் வந்து நூலாகி கிடக்குறேன். அதை வச்சு பொழைச்சி நான் என்னங்க பண்ண போகிறேன்? இந்த காசு காசு இல்லைன்னா என்ன பண்ண போகிறேன்? நான் யாரோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுவேன், பணம் வந்துட்டு போயிட்டு போகிறேன். காசு இல்லை பணம் வந்துட்டு போயிட்டு போகிறேன், அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு போய் என்னென்னமோ பேசி என்னை கண்பிக்காத கேட்டேன். ஐயோயோ மன உளைச்சல் சத்தியமாக சொல்கிறேன். யூடியூப்பில் இப்படியெல்லாம் ஒரு கேரக்டர் இருக்குமா அப்படின்னு தோணுச்சு. அவங்களுக்கு என் மேலே என்ன கோபம் என்னன்னு தெரில. அவ்வளோ ஒரு காண்டா மெசேஜ் போட்டால் அப்படியே ஒவ்வொரு கேள்வி நான் ஒரு பேச்சு பேசினா 2 மெசேஜ் போட்டுருவாங்க. ஒரு பேச்சு கருத்து, நீங்கள் யூடியூப்புக்கு லாய்க்கில்ல, நீங்கள் போயிருங்க, உங்கள் வேலையை தான் பார்த்துட்டு ரெஸ்ட் எடுங்க. என்னென்னத்தைங்க சொல்லுது? நீ என்ன மக்களை கவர்றதுக்கு பாரு, நீ என்னமோ பேசிக்கிட்டு உட்காந்துருக்குற அப்படின்னு என்னமோ சொன்னாங்க. அதெல்லாம் மெசேஜ் போட வேண்டிய மெசேஜுங்களா? அது தெரியாமல் கேட்குறேன். எதுக்கு அப்படி போட்டாங்க? இப்போ நான் அது வேண்டான்ட்டு என்கிட்ட அந்த பம்புக்கு வேண்டாம், என்னோடய சேனலுக்கு வராதிங்க அப்படின்ட்டு நான். ஆனால் அதுக்கு கூட அப்பவும் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது விட்டு விலைக்கு போகலை. ஒரு நாள் லாக் பண்ணி விட்டேன். லாக் பண்ணி விடுங்காட்டி அவங்ககிட்ட கேட்டு என்ன வரலன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோ தூரம் அந்த சேனலுக்குள்ளே போய் என்னை பார்த்து நான் பேசுகிறத அப்படியே வடிகட்டி ஒவ்வொரு பாட்டுக்கும் அடுத்தடுத்து மெசேஜ் போட்டு என்னை கொன்று உங்களுக்கு என்ன கிடைக்கிது அப்படி? உங்கள் வம்புக்கு நானாக ஏதாவது வரேன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அந்த சுனிதா சுரேஷ் நீங்களும் அது சேர வந்தீங்க. அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னேன் பிரச்சனை, மறுநாளே பெரிய பிரச்சனை வந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், அம்மா இந்த பிரச்சனை வந்துருச்சு, ஓகே, இந்த பிரச்சனையில் திரும்பவும் ஏதாவது வருமானமோ அது எனக்கு தெரியல, நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து பாருங்கள், இல்லை விட்டுருங்க, சண்டை சச்சரவு ஏதாவது வருமானமோ எனக்கு தெரியல அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு அன்னிலேருந்து வரல, அதோடு நின்றுக்கு நிப்பாட்டிக்கிச்சு. நான் ஒரு நாள் மெசேஜ் மட்டும் பண்ணி கேட்டேன், நல்லா இருக்குமா, பரவாயில்ல, நீங்கள் பண்ணுங்கம்மா, உங்கள் தைரியமாக பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிச்சு, அவ்வளோதான். இவங்களுக்கு மட்டும் என்னங்க அவ்வளோ காண்டி? எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ சூர்யாக்கிட்ட பழகி நான் அந்த பொண்ணுக்கு யூடியூப் பற்றி A to Z எல்லாமே தெரியும், சூர்யா படிச்சிருக்குது, அதனால அது தெரியும். இது அவங்ககிட்ட போய் ஏதாவது ஹெல்ப்பு கேட்டு சேனல் வளர்ந்து நான் குபுன்னு 10 வீடு கட்டி எங்கள் 2 பிள்ளைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்க. எங்கள் பிள்ளைக்கு ஒன்றும் சென்னையில் இருக்குது, ஒன்றும் எங்கள் ஊர் பக்கத்துலேயே இருக்காங்க. அவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படித்து அவங்க ஏதோ ஐடியில் வேலை பார்த்துட்டு கிடக்குதுங்க. எதுக்கு இந்த பிரச்சனை எனக்கு ஒன்றுமே புரியல. கெடுக்கும் அப்படி ஓப்பனாக சொல்லிடல. என் மேலே என்ன காண்டு என்ன வெறி இருக்குதுன்னா ஓப்பனாக சொல்லிட்டு போயிருங்க. அது எதுக்கு இப்படி மறைச்சிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு? இப்போ நேற்றோ என்னமோ ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க, நான் மெசேஜ் போடுறேன், நீங்கள் ரிப்ளை கொடுங்க, ரிப்ளை கொடுத்தா நான் திட்டாமல் நார்மலாக போடுறேன் அப்படிங்குது. அது எதுக்குங்க அப்படி சொல்கிறாங்க? நான் ரிப்ளை பண்ணல, எனக்கு மன உளைச்சல் அவ்வளோ தூரம் உண்டாக்கிட்டு அது அவங்க யாரோ என்னமோ. எனக்கு சூர்யா பழக்கமாச்சு, நான் சூர்யாட்ட பேசிக்கிறோம் போச்சு. இப்போ அதுவும் டக்கு நின்றுக்குச்சு. அது கொஞ்ச நாள் போச்சுன்னா விடும், வடி வந்து பேசு அம்மா 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 அம்மான்னுக்கிட்டு. அது குழந்தைகள வச்சுட்டு பாவம் தாங்க, இன்னும் கஷ்டப்படுற 2 குழந்தைகள வச்சுட்டு வளர்த்தது நான் சின்ன விஷயமா? என்னம்மா அதெல்லாம் ஒன்றும் யாரும் எதுவும் செய்ய முடியாது. வச்சுக்கிட்டீங்க நீ, பார்ப்போம் எப்படின்ட்டு. வணக்கம் மக்களே.